எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் ஜெயச்சந்திர மேனன். அதாவது நான் வந்து சிவந்திபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட சிவந்திபுரம் ஆரம்பட்டிக்கு பாத்தியப்பட்ட மயான பூமியான இடுகாட்டிலேருந்து பேசுகிறேன். அதாவது சிவந்திபுரம் ஊராட்சிக்கு வந்து உட்பட்ட புலம்பட்டி இதில் நிறைய கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களுக்கு எல்லாமே நஞ்சை புஞ்சை மற்றும் குடியிருப்பு வீட்டு மனைகளுக்கு வந்து பட்டா வேண்டி நான் இடுகாட்டில் மனு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த மனுவை பாருங்கள், நல்லா பாருங்கள். கல்லறையில் தான் மனு வச்சுருக்கேன். அதாவது இன்றைக்கி என் கூட வந்து மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறது வந்து நம்ம அண்ணாச்சி நடராஜன் அண்ணாச்சி வந்திருக்காங்க. இவங்க தான் நமக்கு வந்து வழக்கிலேருந்து அடுத்தால மனு மற்ற எல்லாத்துக்குமே பொருள் உதவி பண்ணாங்க, 2 பேர் உதவி பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து என்னென்னா 60 வருஷமாக இந்த திருவாவடுதுறை ஆதீனத்துக்கும் அரசாங்கத்துக்கும் வழக்கு நடக்குங்க. பெரிய கால கொடுமை பாருங்கள். இப்போ ஹைகோர்ட்டில் நஞ்சை புஞ்சை வழக்கில் போட்டிருக்கான். எந்த சொத்து ஆவணமே என்கிட்ட இல்லைன்னு போட்டிருக்கான். ஆனால் இந்த திராவிட அரசு வந்து இந்த வழக்கை முடிச்சுட்டு அழகாக பட்டா கொடுக்கலாம், மக்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கேடுகட்ட அரசாக இருக்குது. ஆனால் இந்த பட்டாவுக்கு இடையூறு செய்யக்கூடிய இவங்கெல்லாம், நாங்கள் அந்த மயானத்தில் இடுகாட்டிலேருந்து தானே பேசியிருக்கேன், இதே மாதிரி அவங்களும் வந்து மயானத்தில் வந்து சவமாகணும். இதுதான் செத்த சவமாக மாறணும். இதுதான் எங்களுடைய முதலாவது விருப்பம். மேலும் இங்கே பார்த்திங்கன்னா எந்த சொத்துரிமையும் இல்லாத திருவாவடுதுறை ஆதீனம் அகசியர்பட்டி பக்கத்துலலாம் அரசுக்கு சொந்தமான இடங்களை வந்து அடவல் ரசீது போட்டு விற்கான். இதே அரசாங்கம் கேட்க மாட்டேங்க. ஏன் கேட்க மாட்டேங்க சொல்லுங்கள்? எல்லா அரசியல்வாதிகளும் இதுக்கு உடந்தை. சிவந்திபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசியல்வாதிகள் அவ்வளோ பேருமே இதுக்கு உடந்தையாக தான் விற்கிறாங்க. 500-1000 கோடி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி இருக்கும். அவ்வளோ இடத்தையும் விற்றுக்கிட்டு இருக்கான், விற்றுக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட நில மோசடி இங்கே நடக்குது. இதையும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து கவர்னர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எல்லாத்துக்குமே மனு கொடுத்தாச்சு. எந்த நடவடிக்கையுமே இந்த திராவிட அரசு, தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி வெக்கமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எல்லாமே நான் திராவிடங்க, நீ திராவிடமாகவே போ. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசை தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல முடியாது. கவர்னர் ஆர்டர் போட்டது கூட பண்ண மாட்டாங்க. கவர்னர் யாருங்க? நம்ம தமிழ்நாட்டுக்காரராங்க. 80% நாடார் இருக்காங்க. அவர் நாடாராங்க. அவர் கொடுத்துருக்காருங்க உத்தரவு. இந்த மனு விசாரணை பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுங்க, மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவுலாம் போட்டிருக்காரு. இது தமிழ்நாடு அரசு இல்லை. அதனால் அந்த தமிழ் மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இல்லை. அதனால் நாங்கள் எந்த உரிமையும் இல்லாமல், ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் இந்த சிவந்திபுரத்தில் நாங்கள் இருக்கோம். மக்கள்லாம் கவனமாக கேளுங்க. இப்பேற்பட்ட அரசெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்காதங்க. இது வந்து இன்னொன்று என்னென்னா, காமராஜர் வந்து 1965 ஒரு சட்டம் போட்டிருக்காரு, தமிழ்நாடு இனாம் ஒழிப்பு சட்டம்னு சொல்லி. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த கிராமங்க அரசு கையகப்படுத்தியிருக்கு. இவன் காமராஜரையும் கேவலப்படுத்தான், இந்த நாடாரையும் கேவலப்படுத்தான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட இந்த அரசை வந்து செத்த சவமாக்கி இந்த கலரை கொண்டு வரணும். இதுதான் எங்களுடைய விருப்பம். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும்